அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா உன் புருஷன் அக்கிரமத்து மேல அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நாங்க என்ன பொறுத்து போய்க்கிட்டே இருக்க முடியுமா? அவர்கிட்ட நான் போய் நியாயம் கேட்காம விட மாட்டேங்கிறாங்க. சண்முகம் வா போலான்னு கூப்பிடுறாங்க. எங்கள போறது? ஏய் நான் கூப்பிட்டது கிளினிக். நீ என்னடான்னா வர வர எப்ப சாமி ஆடுவே, எப்ப அருவா தூக்குறேன்னே தெரிய மாட்டேங்குது. ஓஹோ நீ டக்குன்னு கச்சு மாறிட்டியா? அந்த ஆளை நீ விடலாம், நான் விட மாட்டேன். உனக்கு வேணா பயமா இருந்தா நீ போ, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பரணி. இல்ல அண்ணன் தான் வேண்டான்னு சொல்லுதல்ல, நீ பேசாம போக வேண்டியதானுங்கிறாங்க. ஏ பரணி உங்க அப்பா அப்பவே பிரச்சனை பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. நீ அவர் எங்கேயும் தேடி பிடிப்ப. நீ பேசாம இங்கேயே இரு. பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போலாங்கிறாங்க பாக்கியம். அதெல்லாம் அவ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு மாமா தான் போயிட்டாருல பரணி, நீ கிளினிக் கிளம்புங்கிறாங்க ரத்னா. மதனி மாமா எல்லாம் எங்கேயும் போகல, அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள தான் இருக்காங்கன்னு கனி சொல்லிடுறா. தேங்க்ஸ் டே, நீயாவது எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறியா, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க பரணி. ஏய் என்ன சின்ன பிள்ளைய வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? வர வர வாய் ரொம்ப நீடிக்கிட்டே போகுது, வாய் மேல போட்டேன்னு வைங்கிறாங்க ரத்னம். ஏ ரத்னா அவளை மிரட்டினா சரியா போயிருமா? யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, அந்த ஆளை நான் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டேன்ட்டு போறாங்க. ஏலே பரணி எங்களை போயிட்டு இருக்கிறேன், ஏ நில்லுன்னு பின்னாடியே வர்றாங்க சண்முகம். பாண்டி அம்மாவும் சவுந்தர பாண்டியும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த ராஜசி எப்படி வர்றா பாரு, வேகமா வர்றான்னு சொல்றாங்க பாண்டியம்மா. சவுந்தரம் பார்த்து பேச, அங்க பாரு உங்களோட மவளும் மருமகனும் தான் வர்றாங்க. பொட்டாட்டி தான் வர வச்சிருப்பாளா இருக்கும். கோயில்ல நம்ம மானம் போயிட போகுது, கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்கிறாங்க பாண்டியம்மா. இல்லையா பரணி நீ சொன்னா கேட்க மாட்டியா, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க. டே முதல்ல கையை விடுறான்ட்டு போறாங்க பரணி. சவுந்தர பாண்டிக்கு முன்னாடி போய் பரணி நின்னதும் அப்படியே தலையில இருந்த கிளிப் எல்லாம் கழட்டிட்டு அப்படி ஒரு உதறி அம்மன் சில மாதிரி நிக்கிறாங்க பரணி. அங்க இருக்கிற சவுந்தர பாண்டியம்மா எல்லாருமே கொஞ்சம் அஞ்சி நடுங்கி நிக்கிறாங்க. இந்த பக்கமா சண்முகம் எலே பிரச்சனை கொண்டாடாத, பேசாம வான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சலா, டேய் சவுந்தர பாண்டி நான் உங்க அப்பா முருகன் வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ஆடி அசந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கையெடுத்து கும்பிடாதவங்க எல்லாம் கும்பிடுறாங்க. ஐயோ என்னது முருக பொம்பளை மேல வந்து ஆடுறாரு, எப்பவுமே ஆம்பளை மேல தானே வந்து ஆடுவாருங்கிறாரு அந்த கோயிண்டு அவங்க பொண்டாட்டி காது அறுத்ததுனாலேயோ தயவுதாட்சணியம் பார்க்காம பரணி ஓங்கி ஒரு அறை விரிஞ்சதும் அவர் கீழே விழுந்துடுறாரு. என்ன அந்த ஆண்டவனையே சந்தேகப்படுறியா, அப்படியே கழுத்தை கடிச்சு துப்புட்டுமாங்கிறாங்க. ஐயோ மன்னிச்சிடு சாமி நான் தப்பா சொல்லிட்டேன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏண்டா குடிக்க காசு இல்லைன்னு பொண்டாட்டி காதையே அர்த்தம் தானே நீ? சண்முகத்துக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ அப்படி வரல இவா அப்படின்னு மேசிய முறுகிட்டு நிக்கிறாங்க. ஐயா அம்மா மேல சாமி வந்திருக்கிறது உண்மைதான் ஐயா அப்படிங்கிறாரு கோயிண்டு. நான் செஞ்சதை எல்லாம் அம்மா சொல்லி காட்டுது வாருங்க அப்படிங்கிறாங்க கோயிண்டு. என்னையா சொன்னேன், குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு பொண்டாட்டி காதை அறுத்துக்கிட்டு வந்தியான்னு சனியன்னு கேட்கறாங்க. அதான் சாமி அம்மா மூலமா வந்து எப்படி சொல்லுது பாருங்கிறாங்க கோயிண்டு. பொண்டாட்டி காதை அறுத்துக்கிட்டு வந்துட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியாடா அப்படிங்கிறாங்க. ஆமா சாமி தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு சாமிங்கிறாங்க கோயிண்டு. தலை மேல சத்தியமா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன்னு காலில் விழுந்துடுறாரு. அட சரியான மேட்ரு பிடிச்சிட்டாலே. இல்ல இந்தாலே பாரு பரணி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க பாண்டியம்மா. பாண்டியம்மாவை உறக்க கூப்பிடுறாங்க பரணி. முருகன் எல்லாத்தையும் கண்ணால பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீயும் உன் தம்பியும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்களே பம்மாத்து வேலை, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து பெரிய தண்டனையா தரப்போறேன். சனியன் லேசா சவுந்தர பாண்டிகிட்ட சொல்றாங்க. ஐயோ நாசமா போகுது, சாமி சபையில வச்சு எல்லாத்தையும் சொல்ல போகுது. இது சாமி இல்ல பிராடுங்கிறாங்க சவுந்தர பாண்டி. பார்த்தா அப்படி தெரியலையா, கோயந்த வீட்டுல நடந்தது எல்லாம் புட்டு புட்டு வைக்குது ஐயா. ஏலே சவுந்தர பாண்டி உனக்கு இருக்குல்ல, உன்னைய அடியோட அழிக்காம விட மாட்டேன். நீ செஞ்ச துரோகம் வெளியில வரும், என் சொத்தை உன்கிட்ட இருந்து நான் எடுப்பேன்ல. கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் நடக்கும், அப்ப எல்லா தப்பு வெளியே வரும். வெளியில வந்தே தீர்மானம் சொல்லி வேகமா ஆட ஆரம்பிக்கிறாங்க பரணி. இந்த பக்கம் சண்முகம், அந்த பக்கம் பாக்கியம் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிறாங்க. ஏலே தண்ணீர் எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. சீக்கிரம் சாமியை மலையேற்றுவோம், தண்ணி கொண்டாங்க திருநீர் கொண்டாங்கிறாங்க பாக்கியம். பரணி ஒரு வழியா ஆஞ்சு ஓஞ்சு உட்காந்துடுறாங்க. சவுந்தர பாண்டியம்மா சொல்றாங்க, என்னக்கா இவ இப்படி சொல்றாளேங்கிறாங்க. ஐயா ஒருவேளை சாமி ஊர் முன்னாடி நம்மளை கேவலமா கொண்டாந்து நிறுத்திடுமாங்கிறாங்க. அவ சொன்னா சொல்லிட்டு போறேன், இந்த எலெக்ஷன்ல நான் எடுத்து நிக்கிறது தான் அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி. பரணி பாப்பா எந்திரிச்சாலும் எந்திரிச்சிடும், அது எந்திரிக்கிறக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க சனியன். ஆமாலே சவுந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் வான்னு பாண்டியம்மாவும் பயத்துல போறாங்க. பரணிக்கு ஒண்ணுமே தெரியல நினைச்சுக்கிட்டு பாக்கி எல்லாம் சொல்றாங்க, உன் மேல சாமி வந்துருச்சுல பரணிங்கிறாங்க. இந்த பக்கமா சண்முகத்தை பார்த்து கண்ணடிக்கிறாங்க பரணி. உங்க அப்பனை விட சரியான நடிகை நீ, புலிக்கு பிறந்தது பூனையாவா இருக்கும், அச்சோ நிரூபிச்சுட்டாளேன்னு பாக்குறாங்க சண்முகம். சண்முக வீட்டுல எல்லாரும் சுத்தி கொண்டு காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வைகுண்டம் பரணி கிட்ட கேக்குறாங்க, ஏன் பரணி நீ ஒரு டாக்டர், நீ சாமி ஆடுந்து எப்படி இந்த ஊர்க்கால பயல்களை நம்பினானுங்கன்னு கேக்குறாங்க வைகுண்டம். ஆமா டாக்டருக்கு சாமி வராதுன்னு யார் சொன்னதுன்னு கேக்குறாங்க. ஆமாமா உனக்கு சாமி வந்ததுன்னு நாங்களும் நம்பிட்டோண்டிங்கிறாங்க ரத்னா. யார் வேணாலும் நம்பலாம், நாங்க யாரும் நம்பலைங்கிறாங்க. நீ சும்மா தானே ஆடினேன்னு ஆள்மாத்தியால் கேட்குறாங்க. ஏய் சும்மா இரு, பரணி எவ்வளோ தத்ரூமா ஆடினா, நான் கூட சாமி தான் வந்துருச்சுன்னு நினச்சேன். அம்பட்டும் பிராடு வேற, இதில் பெருமை வேறையான்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாண்டா நான் பண்ணினது பிராடுத்தனம் தான், ஆனால் ஒரு நல்லதுக்கு தானே செஞ்சேங்கிறாங்க பரணி. நீயே ஒத்துக்கிட்டியா? இருந்தாலும் என்ன, நீ சாமி ஆடும்போது பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தாண்டி இருந்தது. இல்லை டாக்டர்மா இனிமே ஒரு பையனும் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வரமாட்டாங்க, என் பையனுக்கு நேரம் தெரியல, வேணா கவர் மந்திரிச்சு கட்டி விடுங்கன்னு வந்து லைனா நிற்க போறாங்கன்னு சொல்றாங்க சண்முகம். ஏத்தா டாக்டருக்கு சாமி வந்து ஆடும்போது எல்லாருமே நம்பினாங்களா? ஒருத்தங்க கூடவா நம்பாம இருக்கல?
நானெல்லாம் மதினி சும்மா தான் ஆடுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன்னு சொல்றாங்க நீ. ஏமாமா இருந்தாலும் நான் பலனை கரெக்டா தானே சொன்னங்கிறாங்க. அடே அப்பா பொல்லாத பலன் நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் நீ கேளுங்கிறாங்க சண்முகம். ஆமா இவர் சரியான அருள்வாக்கு சொல்றவரு. இவர் சொல்லுவாரு நீங்க கேளுங்கங்கிறாங்க. கோயில வேலை செய்யறானே கோயிந்த அவனுக்கு குடிக்கிறதுக்கு காசு கேட்டிருக்கிறான் பொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி காசு இல்லைன்னு சொல்லியிருக்கிறா. அவ காதுல இருந்த தோட்டை கழட்ட முடியாம காதோட அறுத்துக்கிட்டு போயிட்டான். அட நாசமா போனவனே கையை காலை உடைக்கிறதுக்கு ஊருக்குள்ள ஒருத்தம் கூடவா இல்லைன்னு வைகுண்டம் கேட்கறாங்க. அந்த அம்மா தான் இந்த டாக்டர் அம்மா கிட்ட வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்தது. இந்த விஷயம் கோயிந்ததுக்கு தெரியாது. கோயில நடந்த விஷயத்தையெல்லாம் தனக்கே அருள் வந்த மாதிரி அவ கணக்க சொல்லங்காட்டி அவன் உண்மையிலுமே நம்பிக்கிட்டான். அவனே முருகா நீ தான் உண்மையான தெய்வம்னு காலையே விழுந்துட்டானே. வந்து காலில் விழுந்தா எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? எல்லாருமே நம்பிட்டானுங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மதினி அண்ணன் மொபைல்ல இருந்து ஒரு சாமி பாட்டு போடுறேன், நீங்க ஒரு சாமி ஆடி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏ பரணி ஆமாடி நீ ஆடுனா நல்லா தான் இருக்கும், ஆடிடின்னு ஆள் மாட்டியால் கெஞ்சுறாங்க. எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் சண்முகத்தோட வீட்டுல கெஞ்சலும் கொஞ்சலும் அப்படி சந்தோஷமா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. பரணியை துரத்தி பிடிச்சி அந்த பக்கம் போய் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வைகுண்ட சண்முகத்திட்ட கேட்கறாங்க. பரணியை பாத்தியா, காசு கொட்டி கிடக்கிற வீட்டுல பிறந்தவ, எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியவ. அப்பன் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கேயே இருந்திருந்தா அவ எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அத்தனையும் விட்டுட்டு இந்த ஓட்ட வீட்டுல வந்து கிடக்குறாளே ஏன் தெரியுமா? அத்தனையுமே உனக்காகத்தான். அவ வீட்டை விட்டுட்டு அத்தனை சௌகரியத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுல வாழ்றானா? சத்தியமா சொல்றேன் நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு சொல்றாங்க வைகுண்டம். சங்கடங்கள் எல்லாம் ஓடிட்டு சந்தோஷமா பரணியை துரத்தி விளையாடிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா சவுந்தரபாண்டி பாண்டியம்மா சனியன் 3 பேர்த்தோட நிம்மதியான தூக்கத்தையும் தொலைச்சிட்டாங்க பரணி. திரும்ப 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 அந்த வெறும்பைய என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கிறானே. இப்போ என்னடான்னு பார்த்தா பரணியும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டா. இப்போ 2 பேருமா சேர்ந்து என்னைய கிறுக்கு பிடிக்க வச்சிருவாங்க போல இருக்குது. அப்போ இது என்ன நம்மளுக்கு புதுசாவா நடக்க போகுது? எலெக்ஷன் வரப்போ நம்ம என்ன சும்மாவா இருக்க போறோம்? ஐயா பரணி பாப்பா சாமி வந்து ஆடினப்போ ஐயாவை பத்தி புட்டு புட்டு வச்சிருமோன்னு நான் கூட பயந்துட்டேங்கிறாங்க சனியன். அந்த அளவுக்கு உண்மையெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க. ஏய் சும்மா இருங்களே, சாமி மரல ஒன்றும் மரல, எல்லாம் நடிப்பு நாடகம் போடுறா. அப்புறம் எப்படி அந்த கோயில் செஞ்சதெல்லாம் புட்டு புட்டு வச்சது? அது என்ன அளவோ எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமா அவளுக்கு கோயிலில் வந்து சாமியெல்லாம் ஆடலை. உண்மையிலுமே சாமி வந்து ஆடுறவளுக்கு முந்தான விலகுனாலும் மாறாப்பு விலகுனாலும் எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனால் உம்பட தங்கச்சி அந்த துப்பட்டா விலகாம அந்த முருகை இந்த முருகைன்னு கையை ஆட்டுன்னு ஆட்டி ஆடினாலேயே தெரிஞ்சுக்க வேண்டாமா அவளுக்கு சாமி வரல நடிச்சிருக்கிறான்னு. இல்லை சவுந்தரம் இதுக்கா கவலைப்பட்டு கொண்டிருக்கேன்னு கேட்குறாங்க. அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியுமுக்கா. இந்த வெறும் பைய சண்முகம் என்கிட்ட மோதுறதுலயே நான் படாத பாடுபடுறேன். நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டாலே அக்கா உனக்கு பரணியை பற்றி தெரியாது. ஆங்காரம் எண்பட்டு அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவும் இருக்குது. பரணியும் அவங்க கூட சேர்ந்துட்டான்னா ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஐயா 100ல் ஒரு வார்த்தை சொன்னீங்க. பரணி பாப்பா 2 சண்முகத்துக்கு சமம். என்ன ஒன்று சண்முகம் கோவம் வந்தால் கை நீட்டி அடிப்பான். பரணி பாப்பா அடிக்காது, ஆனால் அறிவால சாய்ச்சி போட்டு விடக்கூடாது இந்த வெறும் வயல அனாதையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கு ஏதோ ஒரு யோசனை வருது. அடிச்சால லக்கி பிரைஸுங்கிறாரு. எப்படி இத்தனை நாளா நான் மறந்து போயிட்டேனே. இல்லையே பாண்டி என் கையில் பெரிய வெடிகுண்டு ஒன்று வச்சிருக்கிறேன். ஊரில் வெடிக்கிற மாதிரி பெரிய வெடிகுண்டு. அதை மட்டும் சண்முக பைய வீட்டில் வச்சுட்டோம், துண்டை காணான் துணியை காணான்னு ஊரை விட்டு ஓடி போயிடுவான்ல. இருக்கா வரேன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பாண்டியம்மா கையில் கொடுக்குறாங்க. என்ன பத்திரம்? அதுவும் வைகுண்ட பேர் போட்டிருக்குதேங்கிறாங்க. பண கஷ்டத்துக்காக வேறொருத்தர் மூலமா பத்திரத்தை வச்சானுங்க. அதை நான் வாங்கிட்டு என் கையில் அவன் வீடு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னப்பா அது பரணியும் கையெழுத்து போட்டிருக்காளேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஆமா இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட குடுமையும் என் கையில். எல்லாரும் துண்டக்கானான் துணியக்கானான்னு ஊரை விட்டு அந்த வீட்டை விட்டு ஓட போறாங்க பாருங்கிறாங்க. சரி சனியா பாண்டி 2 பேரும் காலையில் என்ன பண்றீங்க தெரியுமான்னு ரகசியமா சொல்றாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரம் நீ சாணிக்கிய சாதிச்சு போட்டியலுங்கிறாங்க பாண்டியம்மா. அடுத்த நாள் காலையில கனி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிற ரத்னாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி சனியன் முத்துப்பாண்டி 3 பேருமா சேர்ந்து அடியாள்களை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. ரத்னம் கேட்கறாங்க, எதுக்கு நீங்க வந்து நடுவுல நிக்கிறீங்களே, இப்போ அண்ணனும் இல்ல பரணியும் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க இது பட்ட பகல்ல பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்களே, மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்றாங்க வீரா. அண்ணன் இல்லாத போது இங்க வராதிங்க, வெளியில போயிருங்கன்னு சொல்றாங்க ரத்னா. உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்னு கேட்கறாங்க வீரா. உங்க கூட சிலம்பாடணும்னு ஆசையா இருக்கு, வரையான்னு கேட்கறாங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்லைன்னா எங்க அண்ணன் வந்தது நடக்கிறதே வேறங்கிறாங்க வீரா. தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கங்க, வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க ரத்னா. எதுக்குல வெளியில் போகணும்? நாங்கள் வந்திருக்கிறது எங்கள் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறக்குன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. வீட்டுக்குள்ளே இருந்த சாமான்களை அத்தனையும் தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. நடந்ததெல்லாம் கேட்ட பரணியும் சண்முகம் கொதிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.